ஆஸ்ட்ரோ டிவி அனுசுயா நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் விருச்சக லக்னம் அல்லது விருச்சக ராசியில் பிறந்தவர்களுக்கு ஜெயிக்க வைக்கும் தொழில் எது, அல்லது விருச்சக லக்னம் அல்லது விருச்சக ராசியில் பிறந்தவர்கள் எந்த தொழில் செய்தால் வாழ்க்கையில் வளர்ச்சி காண முடியும் என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். பொதுவாக விருச்சக லக்னம் விருச்சக ராசியில் பிறந்தவர்களுக்கு லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் எந்த அளவுக்கு பலமாக இருக்கிறார்களோ அந்த அளவுக்கு பாருங்க விருச்சக லக்னம் விருச்சக ராசியில பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில உயர்வுங்கிறது இருக்கும். அப்ப லக்னாதிபதியே உயிரானவன், லக்னாதிபதி பலம் பெற்றால்தான் இந்த உலகத்துல பிறந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை போட்டிகளையும் வென்று நம்ம கொடி நாட்ட முடியும். அப்ப விருச்சக லக்னம் விருச்சக ராசியில பிறந்தவர்களுக்கு லக்னாதிபதி செவ்வாயினுடைய பலத்தை வைத்துதான் அவர்களுடைய உயர்வை நம்ம சொல்ல முடியும். லக்னாதிபதி செவ்வாய் பலம் பெற்றால்தான் வாழ்க்கையில ஒரு உயர்ந்த இடத்தை நம்ம பிடிக்க முடியும். ஓகே, இப்ப விருச்சக லக்னம் விருச்சக ராசியில பிறந்தவர்களுக்கு எந்த தொழில் செய்யலாம் அப்படின்னா பாருங்க, தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது 10ஆம் இடம். விருச்சக லக்னம் விருச்சக ராசியில பிறந்தவர்களுக்கு 10ஆம் இடம் பாருங்க சிம்மம். இந்த சிம்மத்துல பிறப்பு காலத்துல உங்களுக்கு எந்த கிரகம் இருக்குன்னு பாருங்க, இல்லைன்னா 10ஆம் அதிபதி எந்த கிரகத்தோடு சேர்ந்திருக்கிறான்னு பாருங்க, அந்த கிரகத்தினுடைய காரக தொழில் நீங்க செய்யலாம். அதே போல 10ஆம் இடத்திற்கு 9ஆம் இடம் அப்படின்னு சொல்றது 6ஆம் இடம். அப்ப 6ஆம் இடத்துல எந்த கிரகம் இருக்குன்னு பாருங்க, அந்த கிரகத்தினுடைய காரகத்தோடு நீங்க செய்யலாம். 10ஆம் இடத்திற்கு 5ஆம் இடங்கிறது லக்னத்துக்கு 2ஆம் இடம், 2ஆம் இடங்கிறது வருமானம். அந்த 2ஆம் இடத்துல எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகத்தினுடைய காரகத்தோடு நீங்க செய்யலாம். அதே போல லக்னத்துல பிறப்பு காலத்துல உங்களுக்கு எந்த கிரகம் இருக்கிறதோ, லக்னாதிபதி எந்த கிரகத்தோடு சேர்ந்திருக்கிறாரோ அந்த கிரகத்தினுடைய காரகத்தோடு நீங்க கட்டாயம் செய்யலாம். அதே போல இப்ப விருச்சக லக்னம் விருச்சக ராசியில பிறந்தவர்களுக்கு பிறப்பு காலத்துல லக்னத்துல எந்த ஒரு கிரகம் இருக்கிறதோ அதுதான் உங்க தலையெழுத்து அப்படின்னு சொல்லலாம். அதுதான் உங்களை வாழ்க்கையில ஒரு உயர்வுக்கு கொண்டு வரும். பொதுவா விருச்சக லக்னம் விருச்சக ராசியில பிறந்தவர்களுக்கு பிறப்பு காலத்துல பாருங்க லக்னத்துல ஏதாவது ஒரு கிரகம் இருப்பது பாருங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம். இன்னும் சொல்ல போனா லக்னத்துல வலுவான கிரகங்கள் இருப்பது உங்களை எந்த வகையிலும் உயர்த்தும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல லக்னாதிபதி எந்த வகையிலாவது பலம் பெற்றிருப்பது அவசியம். லக்னாதிபதி பலம் பெற்றால் வாழ்க்கையில நீங்கள் கொடிகட்டி பார்ப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும். அப்ப என்ன தொழில் செய்யலாம்? பொதுவா லக்னம் 2ஆம் இடம் 6ஆம் இடம் 10ஆம் இடம் இந்த இடத்துல எந்த கிரகங்கள் இருக்கிறதோ அந்த கிரகத்தினுடைய காரகத்தோடு நீங்க கட்டாயம் செய்ய முடியும். சரி, பொதுவா லக்னம் உங்களுக்கு விருச்சக லக்னம் விருச்சக ராசி, லக்னாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் லக்னத்திலே இருக்கிறான்னு வச்சுங்க, செவ்வாயினுடைய காரகத்தோடு நீங்க கட்டாயம் செய்யலாம். செவ்வாய்ங்கிறது என்ன? அதிகாரம். செவ்வாய்ங்கிறது கரண்ட், செவ்வாய்ங்கிறது சிவில், செவ்வாய்ங்கிறது போலீஸ் ராணுவம் இது போன்ற பாதுகாப்பு பணி சொல்லக்கூடிய ஒரு கிரகம். அதே போல கனரக இயந்திரம் மெக்கானிக்கல் இதெல்லாம் சொல்லக்கூடியது செவ்வாய். அப்ப இந்த செவ்வாயினுடைய காரகத்தோடு நீங்க கட்டாயம் செய்யலாம். லக்னத்துல செவ்வாய் இருந்து ஒரு சுபர் பார்வை சுபர் சேர்க்கை இருந்தால் செவ்வாயினுடைய காரக தொழில், பூமி சம்பந்தப்பட்ட தொழில், ரியல் எஸ்டேட் இது போன்ற தொழிலை நீங்க கட்டாயம் செய்ய முடியும். லக்னாதிபதி செவ்வாயோட பாருங்க குரு பகவான் கூடியிருக்கிறான்னு வச்சுங்க, ஒரு உயர்ந்த தொழிலை நீங்க செய்ய முடியும், ஒரு கௌரவமான தொழிலை நீங்க செய்ய முடியும். ஆசிரியர் பணி செய்யலாம், அறநிலைய பணி செய்யலாம், ஒரு பேங்க்ல வேலையில இருக்கலாம், பணம் புழங்கக்கூடிய இடத்துல வேலை பார்க்கலாம். லக்னாதிபதி செவ்வாயோட குரு சேர்ந்திருக்கிறது மிகப்பெரிய அதிர்ஷ்டங்க. அப்ப நீங்கள் பாருங்க வாழ்க்கையில ஒரு உயர்ந்த இடத்தை பிடிப்பதற்கு இவர்கள்லாம் காரணமாக அமைவார்கள். அப்ப லக்னாதிபதியோட குரு சேர்ந்திருக்கிறது ஒரு பெரிய சிறப்பு. லக்னாதிபதியோட சனி சேர்ந்திருக்கிறான்னு வச்சுங்க, அந்த சனியினுடைய காரகத்தொழில் செய்யலாம். நீங்க சனிங்கிறது இரும்பு எண்ணெய் மக்கள் தொடர்புடைய தொழில் இதெல்லாம் நீங்க கட்டாயம் செய்யலாம். விவசாயம் சார்ந்த தொழிலாம் நீங்க கொடிகட்டி பார்க்கலாம். லக்னாதிபதியோட சுக்கிரன் சேர்ந்திருக்கிறான்னு வச்சுங்க, சுக்கிரனுடைய காரக தொழில் மேல ஒரு பிடிப்புங்கிறது இருக்கும். சுக்கிரனுடைய காரக தொழில் பாருங்க வாகனம் கட்டடம் அதே போல ஜவுளி எலக்ட்ரானிக் இது போன்ற தொழிலில் உங்களுக்கு ஈடுபாடு இருக்கும். லக்னாதிபதி செவ்வாயோட சந்திரன் கூடியிருக்காருன்னு வச்சுங்க, அது ஒரு சிறப்பான ஒரு யோகம். ஒரு பயணம் சார்ந்த தொழில், பூமி சார்ந்த தொழில், நீர் சார்ந்த தொழில் இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பு. லக்னாதிபதி செவ்வாயோட சூரியன் சேர்ந்திருக்காருன்னு வச்சுங்க, சூரியங்கிறது அரசாங்கம் நிர்வாகம் தலைமை பொறுப்பு இதெல்லாம் தேடி வரும். லக்னாதிபதி செவ்வாயோட புதன் கூடியிருக்காருன்னு வச்சுங்க, கம்ப்யூட்டர் ஆடிட்டிங் கணக்கு அதே போல பாருங்க பொருளாதாரம் இது போன்ற துறையில நீங்க கொடிகட்டி பறக்க முடியும். அப்ப லக்னாதிபதியோட எந்த கிரகம் கூடியிருக்கிறதோ, இல்லைன்னா 2ஆம் இடத்துல எந்த கிரகம் இருக்கிறதோ, இல்லைன்னா 6ஆம் இடத்துல எந்த கிரகம் இருக்கிறதோ,
இல்லைன்னா 10ஆம் இடத்துல எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகத்தினுடைய காரக தொழிலை நீங்க கட்டாயம் செய்யலாம். அதே போல பிறப்பு காலத்துல லக்னத்துல எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகத்தினுடைய காரக தொழிலை நீங்க கட்டாயம் செய்ய முடியும். லக்னத்துல பிறப்பு காலத்துல உங்களுக்கு குரு இருக்காருன்னு வச்சுங்க, குரு தொழிலை செய்யலாம். நீங்க ஒரு ஆசிரியராக இருக்க முடியும். ஒரு அறநிலைத்துறையில ஆன்மீக பணியில நீங்க பிரசித்தி பெற்றவர்களாக இருப்பீர்கள். ஒரு நல்ல பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய யோகம், ஒரு கௌரவமான தொழில் நீங்க பார்க்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும். லக்னத்துல சனி இருக்கிறாருன்னு வச்சுங்க, கட்டாயம் உழைப்பால் உயர்வு கிடைக்கும். அதாவது என்ன சொல்ல போனா சனியினுடைய காரக தொழில் மக்கள் தொடர்புடைய தொழில். ஒரு 100 பேருக்கு, ஒரு 1000 பேருக்கு, ஒரு 1,00,000 பேருக்கு தலைமை தாங்கக்கூடிய தகுதி கிடைக்கும். நிலையான உத்தியோகம் கிடைக்கும். இந்த இரும்பு, எண்ணெய், விவசாயம் இதுல பாருங்க நீங்க முன்னணியில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். லக்னத்துல பிறப்பு காலத்துல சுக்கிரன் இருக்கிறான்னு வச்சுங்க, சுக்கிரனுடைய காரக தொழில் கட்டடம், எலக்ட்ரானிக், ஜவுளி, வாகனம் இது போன்ற துறையில நீங்க பிரசித்தி பெற்றவராக இருப்பீங்க. லக்னத்திலே புதன் இருக்கிறான்னு வச்சுங்க, வியாபாரத்துல கொடி கட்டி பறப்பீங்க. கம்ப்யூட்டர் துறையில சிறப்பா இருப்பீங்க. ஆடிட்டிங் சார்ந்த துறை, கணக்கு சார்ந்த துறை இதெல்லாம் வந்து கொடி கட்டி பறப்பீங்க. அதே போல லக்னத்துல சந்திரன் இருக்கிறான்னு வச்சுங்க, விருச்சக லக்னம், நீங்க விருச்சக ராசி, பயணம் செய்யறது ரொம்ப பிடிக்கும். வெளியூர் வெளிநாடு சென்று படிக்கலாம். நீர் சார்ந்த தொழில் சிறப்பு தரும். உணவு சார்ந்த தொழில் சிறப்பு தரும். லக்னத்திலே சூரியன் இருக்கிறாருன்னு வச்சுங்க, தலைமை பொறுப்பு தேடி வரும். அரசாங்க வேலை கிடைக்கும். நிர்வாகம் சார்ந்த ஒரு அதிகாரங்கிறது இருக்கும். சூரியன் லக்னத்தில் இருக்கிறவங்க ஒரு பிரசித்தி பெற்ற மனிதர்களாக இருப்பார்கள். பேரும் புகழும் பெற்று விளங்குவார்கள். நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் உங்களுக்கு அமையும். அப்ப லக்னத்துல எந்த கிரகம் இருக்கிறதோ, லக்னாதிபதி எந்த கிரகத்தோடு சேர்ந்திருக்கிறாரோ அந்த கிரகத்தினுடைய காரக தொழில நீங்கள் பிரசித்தி பெற முடியும். அதே போல லக்னத்துல ராகு இருக்கிறான்னு வச்சுங்க, அயல்நாடு சென்று பிழைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒரு முகந்தெரியாத இடத்துல போய், ஒரு வெளியூர் வெளிநாடு போய் நீங்கள் பிழைப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும். லக்னத்துல ராகு இருக்கிறவங்க நிறைய பேர் மருத்துவம் படிக்கிறாங்க, எலக்ட்ரிக்கல் படிக்கிறாங்க, ரசாயனம் சார்ந்த துறையில கொடிகட்டி பறக்கிறாங்க. ஏற்றுமதி, இறக்குமதி இதெல்லாம் வந்து உங்களுக்கு பிரசித்தி ஏற்படும். லக்னத்துல கேது இருக்கிறவங்களும் பாருங்க ஒரு மருத்துவ துறையில இருப்பாங்க. எலக்ட்ரானிக்ஸ் சார்ந்த துறை, எலக்ட்ரிக்கல் சார்ந்த துறை, கம்ப்யூட்டர் சார்ந்த துறை, அதே மாதிரி நல்ல சயின்டிஸ்டா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்ப லக்னத்துல பாருங்க சனி, ராகு, கேதுலாம் இருந்தா வெளியூர் வெளிநாடு தான் உங்களுக்கு ரொம்ப சிறப்பு தரும். ஏன்னா சனிலாம் அந்நிய கிரகம், அதனால லக்னத்துல இருந்தா அந்நிய நாடு போகலாம். அதே மாதிரி ராகு எது லக்னத்துல இருந்தாலும் அந்நிய நாடு சென்று நீங்கள் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கொடுக்கும். லக்னாதிபதியோட ராகு எது சேர்ந்தாலும் வெளியூர் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டுங்க. முக்கியமா லக்னாதிபதியோடு ராகு எது சம்பந்தப்பட்டா மருத்துவத்துறையில பாருங்க பிரசித்தி பெற முடியும். அதே போல 2ஆம் இடத்துல இப்ப நம்ம சொன்ன கிரகங்கள், நவ கிரகங்கள்ல 2ஆம் இடத்துல எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகத்தின் மூலம் உங்களுக்கு வருமானம் வரும். 6ஆம் இடத்துல எந்த கிரகம் இருக்கோ அதன் மூலம் உங்களுக்கு உத்தியோகம் அமையும். 10ஆம் இடத்துல ஜீவனஸ்தானத்துல எந்த கிரகம் இருக்கிறதோ அதன் மூலம் உங்களுக்கு ஜீவனம்ங்கிறது இருக்கும். 10ஆம் இடம் தான் கர்மஸ்தானம், நீங்கள் வாங்கி வந்த வரம். அப்ப 10ஆம் இடத்துல எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகத்தினுடைய காரக தொழில் மேல உங்களுக்கு ஒரு ஈடுபாடு கட்டாயம் இருக்கும். அப்ப விருச்சக லக்னம், விருச்சக ராசியில பிறந்தவர்களுக்கு லக்னம், லக்னாதிபதி 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடத்துல எந்த கிரகங்கள் பிறப்பு காலத்துல இருக்கிறார்களோ அந்த கிரகத்தினுடைய காரக தொழிலை நீங்க கட்டாயம் செய்யலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. உங்க கருத்துக்களை இங்கே கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.